தமிழகத்தை உலுக்கியுள்ள 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் வழக்கில் கடத்தல் மாஃபியா ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். சாந்தோம் அருளானந்தம் தெருவில் உள்ள அவரது 3 அடுக்குமாடி வீட்டில் சோதனை நடத்தி பல்வேறு சொத்து ஆவணங்களையும் வரவு செலவு கணக்கு ஆவணங்களையும் கைப்பற்றியதுடன் அங்கு தவித்த 2 பெர்சிய பூனைக்குட்டிகளையும் மீட்டு உணவளித்து வருகின்றனர். ஜாஃபர் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துள்ளார், காசோலை மூலம் கொடுத்தது மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் கொடுத்தது மற்றும் ரொக்கமாக கொடுத்தது உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ள போதை தடுப்பு போலீசார் தலைமறைவாக இருக்கும் ஜாஃபரின் 8 வங்கி கணக்குகளை முதற்கட்டமாக முடக்கியுள்ளனர். அந்த வங்கி கணக்குகளில் இருந்து இனி அவரால் பணம் எடுக்க இயலாது என்றாலும் கோடிக்கணக்கில் ரொக்கப்பணம் அவருடன் எப்போதும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆமீரின் அச்சமில்லை, மாயவலை, இறைவன் மிகப்பெரியவன் ஆகிய படங்களுக்கும் 4am கஃபே, லா கஃபே, சலீம் பிரியாணி ஆகிய உணவகங்களுக்கும் JSM ரெசிடென்சி, ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஏற்றுமதி நிறுவனம் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்ததாக கூறப்படுகிறது. போதைப் பொருள் கடத்தலுக்கு ஜாஃபருக்கு உடந்தையாக இருந்த சில நபர்களை கண்டறிந்துள்ள போலீசார் அவர்களை அழைத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர்.